அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி திருப்பாடல்கள், சங்கீதங்கள் 145 18 முதல் 20 முடிய. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். அவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவரை குறித்து நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்தவைகள் மிக முக்கியமானது என்னென்னா, அவருக்கு பல்வேறு நல்ல குணங்கள் இருக்கிறதுன்னு பார்க்க முடியும். என்னென்ன குணங்கள்? ஒன்று, நம்ம ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். நல்லவராக இருக்கிறதுனால நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமிக்கவர். அந்த இரக்கம் என்ன பண்ணுதுன்னா, நாம் எத்தனை முறை அவரை விட்டு விலகி சென்றாலும் நம்மை புறக்கணிக்காதபடி மறுபடியும் அவர் நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மிகுந்த அன்பு மிக்கவர். அந்த அன்பின் நிமித்தமாக நாம் செய்கிற தவறுகளெல்லாம் மன்னிக்கிறார், மறக்கிறார், அவற்றை மறுபடியும் நினைக்காமல் இருக்கு. இப்படி அவருடைய குணங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒரு குணம், சிறப்பான குணம் என்னவென்றால், அவர் உண்மையுள்ளவர். என்னுடைய சொன்னாலே, நானே வழியும் உண்மையுமாயிருக்கிறேன். உண்மை, அவர் தான் உண்மை. அப்போ இந்த உண்மையுள்ள ஆண்டவரை நாம் எப்படி வழிபட வேண்டும், எப்படி கூவி அழைக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கி நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றார் ஆண்டவர். என்ன? இந்த உண்மையுள்ள ஆண்டவரை நாம் உண்மையாய் அழைக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு நாம் இந்த அவருடைய வார்த்தை அப்படி நடக்கிறவர்களாக இந்த பூமியிலே நன்மைகளை செய்கிறவர்கள் நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நடந்து அவரை உண்மையாய் கூப்பி அழைக்கும்போது அவர் என்ன செய்வார் என்று நமக்கு கற்றுக்கொடு. முதலாவது, அப்படி கூவி அழைக்கும்போது அவர் நம் அருகிலேயே இருப்பாராம், பக்கத்தில் இருப்பாராம். தாவீது சொல்கிற அழகா, ஆண்டவரை என் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன், யாரையும் அசைக்க முடியாதுன்னு திருப்பாடல் 18 சொல்லுவார். ஏன்னா அவர் இதை அனுபவித்தவர். அப்போ நாமும் ஆண்டவர் நம் அருகில் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பானவர்களாக வாழ்ந்து அவரை உண்மையாய் அழைக்கிறவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன பண்ணுவாராம், அவருக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராம். நாம் எப்படி வாழணும்? அவருக்கு பயந்தவர்களாக வாழணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று பைபிள் சொல்லுது. அப்போ அந்த ஞானத்தை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக வாழும் பொழுது அப்படிப்பட்டவருடைய விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராம். மூன்றாவது என்ன செய்வாராம், அவர்களுடைய மன்றாட்டுகளுக்கு அவர் செவி சாய்ப்பார். ஒன்று வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுப்பார்ன்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து நீ செய்கிற ஜபங்களை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம் அவர் அருவருத்து தள்ளுவார்னு நீதிமொழிகள் சொல்லுது. அப்போ அவருடைய ஏற்புடையவர்களாக வாழ்ந்து அவருடைய வார்த்தைகள் படி நான் வாழ்ந்து நான் மன்றாடும் பொழுது அந்த மன்றாட்டுகளை அவரால் புறக்கணிக்க முடியாத பதில் கொடுத்துருவார், செவி சாய்ப்பார். நான்காவதாக, இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே எல்லாவித ஆபத்துகளும் அவர் என்ன பண்ணுவாராம், காப்பாற்றுவார். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அவர் காப்பாற்றுவார். கடைசியாக என்ன பண்ணுவாராம், நாம் வேண்டுதல் செய்கிற இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக அவர் நம்மை பராமரித்து பாதுகாப்பார். காப்பாற்றுவார், பாதுகாப்பார். எனக்கு அருமையானே, இத்தகைய சிறப்புகளை அவர் நமக்கு தருகிறார் என்றால் நாம் உண்மையாக இருந்து அவரை உண்மையாக அழைக்க முடியும் அல்லவா? அழைக்கலாமா? ட்ரை பண்ணுவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோகத்தந்தை, இந்த காலை வேளையிலே உண்மை உண்மையாய் கூவி அழைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை செய்கிறீர் என்பதை கற்றுக் கொடுத்தீராங்களே, அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே அழைப்பதற்கும் உண்மையானவர்களாக வாழ்வதற்கும் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு பேரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.